ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுறது, ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ மொபைல் ரீசெட் பண்ணால் நமக்கு இப்போ ஜஸ்ட் ரீசெட் கொடுத்தா ரீசெட்டில் ஆயிரும். பட் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம கான்டாக்ட் பேக்கப் பண்ணணும், அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட்டை பேக்கப் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பேக்கப் பண்ணணும். ஸோ இன்னும் பேக்கப் பண்ணி எப்படி பண்ணலாம், ஸோ அதை இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். மொபைல் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பேக்கப் வந்து பண்ணணும். அது முக்கியமான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ். ஸோ கான்டாக்ட் வந்து எப்படி பேக்கப் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. மேலே 3 டாட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கான்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு ஸ்டோரேஜ்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் டு சிம் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷேர் கான்டாக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷேர் கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சேவ் ஆயிரும். சேவ் ஆகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒருத்தருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோனு மாதிரி ரீசெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைல் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்டாக்டில் இம்போர்ட் ஆயிரும். ஓகே, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண கான்டாக்ட் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வச்சிருக்காதீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியா லேப்டாப்பில் வச்சுக்கோங்க. இல்லை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்கா ஷேர் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஃபார்ம் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து வாங்கிட்டு தென் அதுக்கப்புறம் இம்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் எல்லாமே இம்போர்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃபோன்லேயே வச்சிங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ கான்டாக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரமா பேக்கப் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன ப்ரோ டிப்ஸ், உங்களோட ஃபோன் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, உங்கள் ஃபோனில் தான் வந்து பணம் கான்டாக்ட் இருக்குது, உடனே ஒரு கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோன் அந்த இடத்துல இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா contacts.google.com அடிச்சிங்கன்னா போதும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமெயில் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் இமெயில் சைன்இன் பண்ணால் வந்து ஜஸ்ட் உங்கள் கான்டாக்ட் எல்லாமே காட்டிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோன் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து நம்ம கான்டாக்ட் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது புது கான்டாக்ட் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு மேலே வந்து பணம் கொடுத்துருப்பாங்க. அது எங்கே சேவ் ஆகணும் அப்படின்ட்டு ஃபோன்லையா இல்லை சிம்லையா, அதுக்கப்புறம் இமெயிலான்னு கேட்கும். ஸோ இமெயிலில் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு எப்போ வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று, உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வாங்கினதுக்கப்புறம் வந்து கூகுள் ஐடி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஐடி வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. கிரியேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை, அப்படி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கூகுள் ஐடின்னு தெரியாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். ஸோ கூகுள் அக்கௌண்ட் எனக்கு நேம் தெரியல, ஐடி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம பாஸ்வேர்டு தெரியலனா கூட பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு கூட எடுத்துக்கலாம். பட் ஐடியே தெரியலனா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட ஐடி என்னன்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுங்க, எங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் கூகுள் இருக்கும், இல்லை வந்து அக்கௌண்ட் அண்ட் சிங்க்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு காட்டும் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஐடி என்னன்னு காட்டும். ஸோ அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணும்போது அது ஈஸியாக போட்டு லாகின் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் லாங் வச்சுக்கிறாங்க. பட் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டே தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அப்படி நம்ம தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கப்லாம் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோஸ் அதெல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கும். அதுக்கப்புறம் கான்டாக்ட்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று, நம்ம ஆப்ஸ் எல்லாமே வந்து மறக்காம பேக்கப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ரீசெட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா பேக்கப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இப்போ நிறைய பேருக்கு இன்டர்நெட் நிறைய வச்சிருக்கீங்க. 1 GB இருக்குது, 2 GB இருக்குது. ஸோ அப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தா அந்த காலத்தில் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மாதத்துக்கே வந்து 1 GB தான் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் வந்துட்டு ரீசெட் பண்ணால் வந்துட்டு ஆப்ஸ் எல்லாமே வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்குவோம். நாங்கள் மறுபடியும் வந்து பார்த்தா ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணால் டேட்டா ரொம்ப லாஸ் ஆகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளே ஸ்டோரில் நிறைய பேக்கப் பண்ணுறதுக்கான ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி நாங்கள் எல்லா ஆப் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேக்கப் பண்ணி வச்சிருக்க அந்த ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். தவிர ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம டேட்டாலாம் போயிடும் சொல்கிறதுக்காக நாங்கள் ஆஃப்லைன் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் வந்து எடுத்து வச்சு நல்லது. உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ண தேவையில்லை. டேட்டா இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ரொம்ப முக்கியம். ஆப்ஸை பேக்கப் பண்ணுறத விட ஆப்ஸில் இருக்கிற டேட்டா தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் வந்து பார்த்தா ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேக்கப் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தா மெசேஜ்லாம் சேவ் ஆகும். நீங்கள் இல்லை ரீசெட்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் லாகின் பண்ணிங்கன்னா பேக்கப்லாம் இருக்காது. ஸோ டெலகிராம், இன்ஸ்டாகிராம் வந்து பண்ண பிரச்சனையே கிடையாது. டெலகிராம், இன்ஸ்டாகிராம்னா நமக்கு அப்புறம் க்ளவுட் மாதிரி. ஸோ க்ளவுட்னா வந்துட்டு நீங்கள் எங்கிருந்து வேணால் எப்போ வேணால் லாகின் பண்ணிக்கலாம். எந்த ஃபோன் லாகின் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண மெசேஜ் எல்லாமே வந்துடும். பட் வாட்ஸ்அப் வந்து பண்ண அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கலாக சேவ் ஆகிறனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக்கப் பண்ணணும். வாட்ஸ்அப் பேக்கப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே 3 டாட் இருக்கும், செட்டிங்ஸ் வந்து போங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து சாட்னு கொடுத்துருப்பாங்க. சாட்டில் வந்து பண்ண சாட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பண்ண பேக்கப்னு இருக்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி முடிச்சக்கப்புறம் எந்த கூகுள் அக்கௌண்ட்னு பார்த்துக்குங்க. அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் ரீசெட் பண்ணி முடிச்சக்கப்புறம் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேக்கப் வந்து காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா மெசேஜ் வந்து திரும்ப எடுத்துக்க முடியும். ஸோ ரூட் யூஸராக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்துக்க முடியும். ரூட் யூஸர்னா வந்து டைட்டானியம் பேக்கப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த பேக்கப் மூலமாக வந்து ஆஃப்லைன்லேயே வந்துட்டு நம்ம எல்லா டேட்டாவை எடுத்துக்க முடியும். உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஒன்று கூட மிஸ் ஆகாது. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள்.
ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெலகிராம், இன்ஸ்டாகிராம் வந்து பண்ண பிரச்சனையே கிடையாது. வாட்ஸ்அப் வந்து பண்ண மறக்காம பேக்கப் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எப்படி பேக்கப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி பேக்கப் பண்ணுவீங்கன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நிறைய வழியாக வந்து பேக்கப் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு தேவையில்லாத ஃபைலில் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் இருக்கும், அதில் டெலிட் பண்ணி விட்டுருவேன். டெலிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் வந்து இப்போ தேவையானது மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளவுடில் வந்து சேவ் பண்ணுவேன். க்ளவுட் சர்வீஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் இருக்குது, மெகா இருக்குது, தென் அதுக்கப்புறம் மீடியா ஃபயர், டெராபாக்ஸு, டெலகிராம். ஸோ இது மாதிரி நிறைய க்ளவுட் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுக்குவேன். தென் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிசி இருக்குது, ஸோ லேப்டாப் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்க முடியும். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிசியும் இல்லை, லேப்டாப் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம வந்து ஒரு பென்ட்ரைவ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பிசி, லேப்டாப் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதில் கனெக்ட் பண்ணி உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு பென்ட்ரைவ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் மெமரி கார்டு போட்டுருப்பீங்க, மெமரி கார்டு எழுதி மூவ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் க்ளவுடில் சேவ் பண்ணுங்கள். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் சேவ் பண்ணுங்கள். ஸோ ஒரு இடத்துல மிஸ் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட டேட்டா வந்து 2-3 இடத்துல இருக்கனால ரொம்ப சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட கான்டாக்ட் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்போட சேட்டில் எந்த அளவுக்கு முக்கியம், அதே அளவுக்கு முக்கியம் நம்மளோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அது இந்த மாதிரி நிறையா வழியில் வந்து பேக்கப் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ரொம்ப எது ஈஸியோ அதை வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப சின்ன விஷயம் தான். பட் வந்து எனக்கு நிறைய டைமில் வந்து நான் ஏமாந்தது அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து முதல்ல கஸ்டமர் வந்து மாற்றும்போது ஒரு நாளைக்கே வந்து 2-3 டைம் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இல்லை வாரத்துக்கு ஒருக்கா வந்து கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இல்லைன்னா வந்து மாதத்துக்கு வந்து 10-15 டைம் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு சில டைம் வந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும். கால் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். நான் வந்து நிறைய டைம் விட்டுருவேன். அதுக்கப்புறம் கால் சேவ் பண்ணிக்கலாம் நினச்சி விட்டுருவேன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா வந்து ஃபோன் ஃபார்வர்ட் பண்ணும்போது வந்துட்டு நான் கான்டாக்ட், ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்து பேக்கப் பண்ணுவேன். ஆனால் இந்த கால் ஹிஸ்ட்ரி வந்து கண்டுக்காம விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பர் வந்து கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டைம் ஒரு சில டைம் வந்து முக்கியமான நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை தான் இருக்குது. நான் வந்து இதுமாதிரி எப்பயாவது வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி வந்து மறக்காமல் செக் பண்ணுவேன். ஏதாவது அன்னோன் நம்பரை சேவ் பண்ண மறந்துட்டோமா, இல்லை வந்து யாருக்கு கால் பண்ணுமா. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்துட்டு தான் வந்து ரீசெட்டே வந்து கொடுப்பேன். ஓகே, இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது நான் பண்ணுறது அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபோன் ஃபார்வர்ட் பண்ணும்போது எல்லாமே பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக வந்து உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் நம்ம ரீசெட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. இல்லை ப்ரோ நீங்கள் இது சொல்ல மறந்துட்டீங்க, இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற யூஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணாமல் போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.